வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்களை, சொந்தங்களே, இந்த திமுகவில் இருக்கும் எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் சார் பையன் உதயநிதி ஸ்டாலின், அவருடைய பையனை கைது பண்றாங்க அப்படின்னு கண்டிக்கும் விதமாக இந்த ரோடுகளில் நிற்கிற, அது பிச்சைக்காரனா எவன் என்ன யாதுன்னு கூட தெரியாது, முகவரி என்னன்னு கூட தெரியாது, ரோடுகளில் நிற்கிற அங்கங்கே அப்படியே இந்த நாய்களை பிடிச்சி வண்டியில் ஏற்றுற மாதிரி கிடைக்கிற எல்லாத்தையுமே வண்டிக்குள்ள ஏற்றி கோட்டரும் பிரியாணியும் கையில் கொடுத்து வா கூட்டத்தை காட்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படி கூட்டத்தை காட்டின விதமாக ஒருத்தனை கூட்டிகிட்டு வர்றாங்க. உள்ளே வரும்போதே அவங்க வண்டிக்குள்ள ஃபுல் சரக்கு அடிச்சிடறாங்க. அதில் அந்த லட்சணத்தில் வேற அந்த ஸ்கூல் வண்டி வேற, அது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வண்டி. கோட்டர் யார் கொடுத்தா, பிரியாணி யார் கொடுத்தா, யார் வண்டியில் கூட்டிட்டு போறா, கையில் எந்த கட்சி கொடி இருக்குன்னு கூட தெரியல. எந்த கட்சி கொடி கூட இருக்குன்னு தெரியல. அவன் சொல்றான், மானங்கெட்ட திமுக அரசே, மானங்கெட்ட திமுக அரசே, மானங்கெட்ட திமுக அரசேன்னு கூறான். நான் சொல்லிங்க, நான் ஒருபோது அப்படி சொல்ல மாட்டேன். நான் சொல்ல வீடியோ ஆதாரம் இருக்கு. உங்க திமுக கட்சியில் தொண்டர் கத்துறாரு ரோடுல, ஒரு பஸ்ல படிக்கட்டில் தொங்கிக்கிட்டு, ஒரு போலீஸ்காரர் அதை பார்த்து சிரிக்காரு, ஆச்சரியப்படுறாரு. என்னடா இது, திமுக கொடியை கையில வச்சுக்கிட்டு மானங்கட்ட திமுக அரசே அப்படிங்கானே, இவனெல்லாம் என்ன சொல்ல, தற்கூரி இவங்களா இல்ல இவங்களா புரியல. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். கோட்டருக்கும் பிரியாணிக்கும் கூட்டிட்டு போறாங்கப்பா, ரைட், ஓகே. கையில எந்த கொடிப்பா வச்சிருக்கீங்க? திமுக கொடி வச்சிருக்கீங்க, மானங்கட்ட திமுக அரசுன்னு வர சொல்றீங்க. சொல்லி கொடுத்து கூட்டு வர்றது இல்லையா? அதானே நேர்மையான தலைவர்கள், நேர்மையான தொண்டர்களும், நேர்மையான ரசிகர்களையும், உண்மை உள்ள ஆளை கூட்டிட்டு வந்தா அங்க யாரு கட்சி, யாரு மாநாடு, யாருக்கு ஆதரவா பேசணும்னு தெரியும். இந்த ரோட்ல நிக்கிறவங்கள பிடிச்சி உள்ள ஏத்துனா அவன் எந்த கட்சி, யாது கட்சி என்னன்னு தெரியாது. அவன் பிச்சைக்காரனா அல்லது ரோட்ல நடந்து போறவனா அல்லது இன்னும் எந்த பருப்பும் தெரியாது. உள்ளுக்குள்ள ஏத்திட வேண்டியது ஜருகண்டின்னு சொல்லி ஏத்திட்டு அப்புறம் இப்படிதான் அசிங்கப்படணும். வீடியோ இருக்குங்க, நான் கண்டிப்பா பேசல, என் அடிமனசுல இருந்தும் பேசல. வீடியோ ஆதாரமே இருக்கு, ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணா பாருங்க. இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகிருக்கு, அதையும் பாருங்க. நான் அதான் எங்க அண்ணன் சொல்லியிருப்பாரு அழகா, நீங்களே உங்களை என்னைய தூட்டுறேன் பேசுறேன் பேர்ல நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க, நீங்களே உங்களுக்கு ஆப்படிச்சுக்கிறீங்க, நீங்களே உங்களுக்கு அசிங்கத்தை தேடிக்கிறீங்க. அதாவது நீங்க தோண்டின குழியில நீங்களே விழுந்துக்கிறீங்க. சீரியஸா உண்மைதான். இப்போ தொண்டர்கள் நான் போடுற வீடியோக்கு வந்து கதறீங்களே, இப்ப அந்த ஒரு மனுஷன் உங்க திமுக கட்சியில திமுக கொடியை கையில வச்சுட்டு ஒருத்தன் பேசியிருக்கானே, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? மானம் கெட்ட திமுக அரசே ஒளிகேன்னு இருக்கான். போலீஸ்கார் சொன்னதுக்கு அப்புறம் அவர் கொடியை மேல பார்க்கிறாரு, திமுக கொடி. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அங்க போலீஸ்கார அண்ணா விழுந்து சிரிக்கிறாரு. அவர் லைஃப்ல இன்ன வரைக்கும் பாதுகாப்பு பணியில இருக்கும்போது கடுப்புல நின்றவங்கள தான் பார்த்திருக்கேன். சிரிச்சு முகம் சந்தோஷமானது இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த டிவிகே கட்சி வந்ததுலேருந்து திமுக கட்சி சிரிப்பு கட்சியா மாறிவிட்டது, காமெடி கட்சியாக மாறிவிட்டது. ஆமா, உங்களுக்கு இனிமேல் காமெடி பண்றதுக்கு வடிவேலனா தேவையில்ல. வடிவேலனா நீங்க கூடயே வச்சிருக்கீங்களே. இப்ப இதை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது, காமெடி கட்சி. அனைவரும் வாருங்கள், ஒன்று திரண்டுங்கள், காமெடி கட்சி இணையுங்கள்ங்கிற மாதிரி இருக்குது உண்மையாலுமே. இது மீடியா நீங்க வச்சு எடுத்து இந்த இன்ஸ்டாகிராம்ல எங்க அண்ணன் இன்ஸ்டாவில் பிரபலம் ஆகிற மாதிரி நீங்க பிரபலம் ஆகலாம்னு நினைச்சீங்களா என்னமோ தெரியல. இல்ல நீங்களும் ரீல்ஸ் மோகம் பண்ணலாம்னு நினைச்சீங்களா என்னமோ தெரியல. அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. ரீல்ஸ், அவர் பண்ற ரீல்ஸ் வேற, நீங்க பண்ற ரீல்ஸ் வேற. அவர் வழியில போறாரு, நீங்க உங்க வழியில போங்களேன். ஓட்டு வாங்குறதுக்கு தான் கோட்டரும் பிரியாணியும் கொடுத்து கூட்டத்தை கூட்டுறீங்கன்னா, உங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கறதுக்கும் கோட்டரும் பிரியாணியும், அதுல நீங்க தான் இப்ப அசிங்கப்பட்டீங்க. மக்களை அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். பார்த்துக்குங்க, இவங்களுக்கு குளிப்பறிக்க இவங்களே போதும், இவங்க தொண்டர்களே போதும், இவங்க ரசிகர்களே போதும். வேற யாரும் எங்களை மாதிரி ஆளுகள்லாம் தேவையே இல்லை, கண்டிப்பா தேவையில்லை. ஒரு எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே சிரிப்பா வருது.
என்னடா இது ஷாக்காக இருக்கு, இவன் கையில் எது வேற எது கொடி இருக்கா அப்படின்னு சொல்லி குனிஞ்சி அந்த கொடியை திரும்பி பார்த்தா அது திமுக கொடி. சரி, அவன் தான் ஏதோ வாய் தவறி குடி போதையில் உளறான்னு சொல்லி நல்லா காது கொடுத்து வீடியோவை ரிப்பீட் பண்ணி 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 கேட்டால் திரும்பவும் அதான் வருது. அது தெளிவாக வருது, மானம் கெட்ட திமுக அரசே அரசேன்னு சொல்லி. அங்கே போலீஸ்காரனாவே வேப்பாக பார்க்குறாரு, சிரிக்கவும் செய்கிறாரு. ஓகே, உங்கள் கட்சி சும்மா டர்ரு தான் போங்க. உங்கள் கட்சியை கிழிக்கிறதுக்கு நீங்களே போதும், வேற யாரும் தேவையில்லை. அது போக மு.க. ஸ்டாலின் சாருடைய பையன் உதயநிதி நீங்களே போதும் உங்கள் கட்சியை 0 ஆக்கிறதுக்கு. பார்த்துக்குங்க. முதல்ல உங்கள் தொண்டர்களை சரி பண்ணுங்க, உங்களுடைய கொள்கைகளை உங்கள் தொண்டர்கள்ட்ட ஒழுங்கான முறையில் பரப்புங்க. எங்கே மீட்டிங் போட்டோம், எங்கே மாநாடு போட்டோம், என்ன பேசணும், எதை முன்னெடுக்கணும், எப்படி பேசணும் சொல்லி கொடுங்க. முதல்ல இந்த கோட்டரையும் பிரியாணியும் ஃபஸ்ட் நிறுத்துங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு மப்பு ஏறிட்டா அவன் கையில் இருக்குது உங்கள் கொடியே, அவன் இப்போ நீங்கள் திமுக கொடியை கொடுத்தீங்க, அவன் கையில் இருக்கும்போது டிவிகே கொடி மாதிரி அவனுக்கு தெரியும், அப்படிதான் தெரியும். ஓகே, பார்த்துக்குங்க. கட்சியை கொஞ்சம் டெவலப் பண்ண பாருங்கள். இருக்க டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்புறம் 2031 இன்னைக்காவது 70 கூட்டணியோட சேர்த்து 75 சீட் வாங்கினீங்க. 2031 கூட்டணி வருதோ வரலையோ அது வேற பட்சம். அப்படியே நீங்கள் கூட்டணி போட்டாலும் 20 சீட்டுக்கு மேலே உங்களால் வாங்க முடியாது. அந்த 20மே கன்ஃபார்ம் அல்ல. எப்படி அந்த 20மே கன்ஃபார்ம் இல்லை, ஏதோ நானாக பாவப்பட்டு பிரியப்பட்டு கொடுத்துருக்கேன். அது 2031 20 அல்லது 0 நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.